அதே மாதிரி எங்கள் அஃபிஷியல் எங்கள் உறுப்பினர் ஒவ்வொரு ஸ்பான்சரிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, எல்லாருமே கேட்க கேள்வி தான், ரேட்டும் காம்படிட்டிவாக இருக்கணும், குவாலிட்டி இருக்குது. எங்கள் சிவில் இன்ஜினியர்ஸ் அனைவரும் இதை கண்டிப்பாக பயன்படுத்துவார்கள் என்று உறுதியாக கூறுகின்றேன். அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த நிறுவனத்திற்கு ஒரு நினைவு பரிசு வழங்க பிரியப்படுகிறேன். இதை வழங்குமாறு எங்கள் சங்க செயலாளர் பள்ளிமன் அவர்களையும் பொருளாளர் சம்பத் அவர்களையும் மேடையில் அழைக்கின்றேன். பிரசிடென்ட் ஸ்ரீ முருகன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு தில்லைராஜன் அவர்கள், நான் ஃபோனில் இந்த மாதிரி திடீர்னு ஆர்கனைஸ் பண்ணோம்னா எதுவுமே பேச வேண்டாம், நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா ரொம்ப வேகமாக நம்மலாம் அங்கே ஆள்கிறாங்க, வேறு எதுவுமே பேசல. தேங்க்யூ தில்லைராஜன். இந்த வீரப்பன் குழுமத்தினுடைய ஆணிவேராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர் வீரப்பன் அவர்களே, இந்த குழுமத்தை வெற்றி பாதையிலே இட்டுச் செல்லுகின்ற பணியினை மேற்கொண்டுள்ள திரு கணேஷ் அவர்களே, அவர்களுக்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய துணைவியார் அவர்களே, மற்றும் விற்பனை இயக்குனர் திரு முருகேஷ் அவர்களே, இந்த இயக்கத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே அயராது பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஊழியர்களே, பல்வேறு கட்டுநர் சங்கத்திலிருந்து வந்திருக்கின்ற தலைவர்களே, உறுப்பினர்களே, பொறியாளர்களே, ஒப்பந்தக்காரர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையிலே வணங்கி மகிழ்கின்றேன். திரு வீரப்பன் அவர்களுடைய குடும்பத்திலே அதிக நாட்கள் எனக்கு தொடர்புடைய காரணம் இருக்கும் பொழுது வயதிலே குறைந்திருந்தாலும் திரு கணேஷ் அவர்களை தொலைபேசியிலே பேசி ஒரு தொழிலை எவ்வாறு செய்வது, அதனுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதிலே எனக்கு எப்பொழுதுமே ஆவல் உண்டு. அவர் சொல்லுகின்ற கருத்துக்களின் பிரகாரம் நான் கூட என்னுடைய தொழிலே சிறிய வெற்றியை கண்டிருக்கிறேன் என்றால் அது கணேஷ் கே சாரும் என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுக்கு வயது என்பது கிடையாது என்பது இது ஒரு உதாரணமாக நான் சொல்கின்றேன். அவருடைய கன்னி பேச்சிலே சிறு தடுமாற்றங்கள் இருந்தது, மன்னிக்கும் என்று சொன்னார். ஆனால் அவருடைய கன்னி பேச்சு உள்ளத்திலிருந்து உண்மையான வார்த்தைகளால் வெளிவரும் பொழுது அது கரும்பு பேச்சாகவே இருந்தது. ஆகவே அவரை பற்றி ஒரு சிறிய எண்ண குறிப்பு என் மனதிலே ஓடியது. ஆங்கிலத்திலே சொல்வோம் என்றால் ஒரு விஷனரி என்று சொல்வார்கள். எதிர்காலத்தை நோக்கிய தலைமுறைகளுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்திலே சிந்திப்பவன் தான் அந்த விஷனரி. அவர் இரும்பு வணிகத்திலே, சிமெண்ட் வணிகத்திலே, பிற வணிகத்திலே கொடிகட்டி பறக்கும் பொழுது இல்லாத ஒரு ஆனந்தம் இந்த தொழிற்சாலையிலே நிர்மாணம் பண்ணும் பொழுதும் நான் பார்க்கும் பொழுதும், இன்னும் சொல்ல போனால் ஓனான் முட்டையிடாத இடத்திலே இந்த தமிழகத்துக்கு தேவையான எதிர்கால பிரச்சனைகளை, சவால்களை முறியடிக்கக்கூடிய விதத்திலே ஒரு தொழிற்சாலையை நிர்மாணம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அவர் மேல் உள்ள மதிப்பு மரியாதை மிகவும் அதிகமானது. காரணம், இந்த சுற்றுப்புற சூழலை, இந்த பூமி தாயை, பிரம்மத்தை, இந்த ஆற்று நீரை, ஆறுகளை நேசிப்பதிலே எனக்கும் ஒரு மனதளவிலே மிகுந்த ஆர்வம் உண்டு. ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கின்ற நாம் அனைவரும், நமது முன்னோர்கள்
ஆறுகளை தெய்வமாக போற்றி அவர்களுக்கு பெயர் சூட்டி அவளை வணங்கி வந்து தன்னுடைய திருமண நாட்களிலே காவிரி ஆற்றங்கரைக்கு சென்று அந்த அம்மனை வழிபட்டு தனது தாலி பாக்கியம் வேண்டுமென்று வேண்டுதலை வருடந்தோறும் நாங்கள் காண்பதுண்டு திருச்சியிலே. இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளுமே புண்ணிய நதிகளாகத்தான் நமது பாரதம் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் மனிதனுடைய பேராசையின் விளைவாக ஆறுகளில் உள்ள மணல்களை வேகமாக அள்ளிச் சென்று அந்த ஆற்றுத்தாயின் ஒரு புதுக்கவிஞன் சொன்னது போல அவளுடைய ஆடையை துயிலுரிந்து அவளை ஆடைகள் இல்லாத ஒரு பிணம் போல் ஆக்கி ராட்சச எந்திரங்கள் மூலம் அவளுடைய உடலை குத்தி கிழித்து அவளுடைய சதையை பெயர்த்து எலும்பு தெரிகின்ற வரை அவளை குற்றுயிராக்கின்ற செயலிலே இந்த மனிதகுலம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இது இந்த மண்ணை நேசிப்பவர்களே மனதிலே மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது. பாலாறு வற்றிவிட்டது. ஆயிரக்கணக்கான லாரிகளை கொண்டு சென்று பாலாறு வற்றிவிட்டது. இருக்கின்ற பாலாற்றிலே வரக்கூடிய தண்ணீரையும் ஆந்திர அரசு 30 கிலோமீட்டர் போகின்ற பாலாறிலே ஆந்திராவிலே 30 தடுப்பணைகளை கட்டிவிட்டார்கள். சென்னை மாநகருக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகளிலே மணலை கொண்டு சென்று பாலாறை மலடாக்கிய பெருமை நம்மளை போன்ற சகோதரர்களே சாரும். மதுரையம்பதியிலே வைகை ஓடுகின்ற வைகையை மலடாக்கி கட்டாந்தரையாக்கி அங்கே கிரிக்கெட்டை விளையாண்டு கொண்டு உண்டு. எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த தண்ணீர் வேகமாக ஓடி கடலிலே செல்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய அவல நிலையை நாம் பார்க்கின்றோம். வைகையுடைய மணலை அவ்வளவும் பாரியாகிவிட்டது. அடுத்து நமது குறி தென் தமிழகத்திலே தாமிரபரணியை நோக்கி, தாமிரபரணி வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருந்த நதியை நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அள்ளி அதை தடுப்பதற்கு ஒரு போராளியாக ஒரு நல்லகன் என்ற ஒரு நல்ல மனிதர் மதுரை நீதிமன்றத்திலே தடையாணையை வாங்கி இப்பொழுது அதற்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். குடகிலே உற்பத்தியாகி தமிழகம் எங்கும் நடைபோட்டு தஞ்சை தரணியை வளமாக்கி கொண்டிருக்கின்ற காவிரி ஆற்றினுடைய கதி நீங்கள் காவிரி ஆற்றின் கரையிலே போனால்தான் உங்களுக்கு தெரியும். 3 அடி மண் அள்ளுவதற்கு அனுமதி வாங்கிவிட்டு 20 அடி வரை மணலை தோண்டி தோண்டி திருச்சி வரை தோண்டி திருக்காட்டுப்பள்ளி வரை தாண்டி ஆகிவிட்டது. இன்னும் சிறிது ஒரு 50 கிலோமீட்டர் தான். இன்னும் 5 ஆண்டுகளிலே காவிரி தாய் மலடாகி திறந்து விடுகின்ற தண்ணீர் மேட்டூரில் இருந்து விரைவாக கடலுக்கு சென்றுவிடும். அந்த ஆற்றங்கரையிலிருந்து கீழிருந்து தண்ணீரை வயல்வெளிகளுக்கு பாய்ச்சுவதற்கு இனிமேல் எந்த சக்தியாலும் முடியாத நிலையை நோக்கி நாம் போன்றிருக்கின்றோம். ஒரு ஆற்றிலே ஒரு அடி மணல் உருவாவதற்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகின்றது என்று புவியியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆற்றுப்படுகையிலே அந்த கோடை காலத்திலே ராட்சச குழாய்கள் மூலம் உறிஞ்சுவதற்கு அந்த ஆற்றுப்படுகைகள் மிகவும் அவசியம். அதில் மணல் சுமார் 100 to 150 அடி வரை மணலை இறைவன் படைத்திருக்கின்றான். கோடை காலத்திலும் இந்த மனிதகுலம் வாழ்வதற்காக தண்ணீரை அடிவயிற்றிலே சுமந்து குழந்தை தாய்க்கு பாலை ஊட்டுவது போல அந்த ஆறுகள் ஊட்டி கொண்டிருக்கின்ற அந்த தண்ணீரை, இந்த பால் தருகின்ற அந்த முக்கியமான ஒரு அமிர்தத்தை நாம் சீக்கிரம் இழக்கப் போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த பூமி தாயை காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய போராளி எங்கேயாவது உருவாக மாட்டானா என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆற்று மணலுக்கு மாற்று மணல் என்ற ஒரு புதிய சிந்தனையை மனதிற்குள் உருவாக்கி அதற்கு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை நிறுவி உலக நாடுகள் எங்கும் போய் பயணித்து பல்வேறு தொழிற்கூடங்களை பார்வையிட்டு மிகச்சிறந்த எந்திரங்களை, நமது நாட்டிற்கு தேவையான எந்திரங்களை தருவித்து
இந்த ஓணான் முட்டையிடாத இந்த இடத்திலே ஒரு தொழிற்சாலையை நிறுவி அதையெல்லாம் கண்டுகளிப்பதற்காக ஒரு 5 நட்சத்திர விடுதி போன்று இங்கே ஒரு அரங்கத்தை நிர்மாணித்து நம்மளையெல்லாம் வரவேற்று இன்முகத்தோடு வரவேற்று இந்த புதிய சிந்தனையை நமக்கு விதைக்கின்ற ஒரு பெரிய போராளியாக தமிழகத்திலே முதலில் எனக்கு தோன்றுவது திரு கணேஷ் அவர்களை. இவர் இன்று விதைத்துள்ள இந்த விதை ஆற்று மணலுக்கு மாற்று மணல் என்பது ஒரு புதிய சித்தாந்தமாக உருவெடுக்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருந்து அந்த மாற்று மணலை நாம் பயன்படுத்தி கட்டுமான துறையை நாம் செவ்வனே நடத்த வேண்டும். ஒரு சில ஒப்பந்தக்காரர்களுக்கு ஒரு சிறிய தயக்கம் இருந்தது, விலை என்பது என்ன என்று. 38 ரூபாய் 40,000 ரூபாய் ஒரு டன் இருந்த இரும்பு 50,000 ரூபாய்க்கு சென்றால் கூட வாங்குவதற்கு நாம் தயங்குவதில்லை. அது 53,000 நோக்கி போகின்றது என்று சொல்லும் பொழுது கூட வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. 150 ரூபாய் ஒரு மூட்டை சிமெண்ட் இருந்து சிறு சிறிதாக உற்பத்தி செலவுகள் காரணத்தை காட்டி 300 ரூபாய் போகும் பொழுதும் நாம் சிமெண்ட்டை வாங்கி கட்டுமானத்துறைக்கு பயன்படுத்தும் பொழுது நமது ஆறுகளை காப்பாற்றுவதற்காக ஒரு மாமனிதன் எடுத்த இந்த முயற்சியிலே ஒரு மணல் விலை சிறிது உயர்ந்ததை பொருட்படுத்தாமல் நாம் வாங்கி பயன்படுத்தினோம் என்றால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் குடிப்பதற்கு இந்த ஆறு தொடர்ந்து தண்ணீரை தரும். இல்லை என்றால் 1 லிட்டர் பெட்ரோலை விட 1 லிட்டர் பாலை விட அதிகமான சுத்தமான தண்ணீருக்காக நாம் ஆற்றங்கரையிலே தவம் கிடக்க வேண்டிய காலகட்டாயம் வந்தாலும் வரும். ஒரு தண்ணீருக்காக போராடக்கூடிய உலகப்போர் வருகிறது என்று பைபிள் கூறுகிறது. ஒரு 7 TMC வரக்கூடிய தண்ணீரை நிறுத்தினால் அந்த முல்லை பெரியாறு அணை விவகாரம் பற்றி எரிகிறது அல்லவா? வாழ்வாதாரமான தண்ணீர் காவிரியிலே கர்நாடகம் தர மறுத்தால் ஊரெங்கும் போராட்டம் நடத்துகிறோம். அதே போல நமது நாட்டிலே ஓடுகின்ற இந்த ஆறுகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த ஆற்று மணலை பயன்படுத்துகின்ற கட்டுமானத்துறையைச் சேர்ந்த நாம் கண்டிப்பாக அதை மறந்து விலை வித்தியாசம் பார்க்காமல் இந்த மாற்று மணலை உபயோகப்படுத்தி இந்த பூமி தாயை காத்து இந்த உன்னத சிந்தையை செயல்படுத்தி கொண்டிருக்கும் திரு கணேஷ் அவர்களை நாம் வலுப்படுத்தி இந்த இடத்தில் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பிற இடங்களிலே இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் என்று சொல்வார்கள், போக்குவரத்து செலவு ஒரு மிகப்பெரிய செலவாக வரக்கூடும். இதே போன்ற சில பகுதிகள் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே இருக்கிறது. வேறு சில பேர் இதற்கு முன் வராத போது திரு கணேஷ் அவர்களே இந்த முயற்சியும் எடுத்து இந்த மாற்று மணலை தமிழகமெங்கும் கொடுத்து ஆற்றை காப்பாற்றி அதன் மூலம் ஒரு சுத்தமான குடிநீர் எதிர்கால சந்ததிகள் வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டு இதுகாரம் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் கேட்டு செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். இந்த நேரத்திலே வீரப்பன் கணேஷ் சார் அவர்களின் பள்ளி தோழர்கள் அழகன் உள்ளிட்ட அவரது பள்ளி தோழர்கள் அவருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்க வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அவையில் உள்ள அனைவருக்கும் எமது முதற்கண் வணக்கம். நீராடை காத்திருக்கிறது. உங்களுக்கு நீராடைக்கு உங்களுக்கு இடையில தோலாடைக்கு இடையில நான் இருக்க விரும்பலை. விழா மேடையில் சொல்லாடையும் பொன்னாடையும் வாழ்த்தாக போர்த்தி கொண்ட சமயத்தில் சிறு பாவாடை நெய்தேன். அதை நான் நமது விழாநாயகன் கணேசிற்கு இப்பொழுது அறிவிக்கின்றேன். உங்கள் முன்னாடி உங்கள் சாட்சியை வைத்து வடிவேலனுக்கு மூத்தோன் கொண்ட பெயரில் இளங்குமரனுக்கும் இளையோன் மெய் வனப்பில் வேணா வீட்டமாக ஒரு நன்றி சொல்லலாம். அதுக்கு பணம் ஈட்டுவதோ கரடு முரடான வாணிபத்தில் ஹார்ட்வேர் கல்லுஞ்சல்லியம், குணம் காட்டுவதோ கனிவான அகமலர்ந்த வடிவத்தில், பார் முழுவதும் வளம் வந்து புது பாய்ச்சலுடன் வாணிபம் இன்று பள்ளியிலே வகுப்பறையில் பதுங்கியிருந்த மைந்தன் அன்று கண்டுபிடிக்க முடியாது, வந்தானா போனானா. கல்லூரியில்
தன்னிடத்தையும் விட்டு கொடுத்த வள்ளல். பின்னாளில் தனக்கு ஒரு மேலாளர் வேண்டுமென ஏதோ ஒருத்தர் படிச்சு மேனேஜர் அவர்கிட்ட தனக்குன்னு அந்த இடத்தை விட்டார், கல்லூரியில இருந்தது கொடுத்துட்டார். ஈரோட்டு திருவாளர் வீரப்பன் விதைத்திட்ட நன்முத்து 54 ஆண்டுகளில் அருகுபோல் வேரூன்றி தலைமகனாம் கருமுத்து வீரன் கணேஷ் கடும் உழைப்பில் ஐப்ளூ, ஈஸ்டீல், ஐசாண்ட் என ஆழம் விழுதுகளாய் விரிந்திருக்கிறது. பல்லாண்டு பல நூறாண்டு பார்போற்றும் பெரும் குழுமமாய் வீரநடை போட்டு முன்னேறும். திண்மையாக சொல்வோம் நாம் தம் மக்களில் தன் சக பணியாளர்களில் தம் மக்களில் மலர்ந்த மனிதநேய தலைமை நாயகன் கணேஷ் பணியினால் வைய தலைமை கொள்ளடா எங்கள் கணேசா என வாழ்த்தி மகிழ்ந்து ஈடில்லா திருமறையாம் திருக்குறளை தருகின்றோம் நினைவு பரிசாக. உன் உழைப்பின் வெற்றியை திருவள்ளுவர் அன்றே எழுதிவிட்டார் 1330 குறள்களிலே. நேசமுடன் ஈரோடு காமராசர் நகரவை மேல்நிலைப்பள்ளி தோழர்கள் 1977-82. இன்னும் பல தோழர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் வெற்றி நாயர்கள். கணேசை போன்றே பேக் பெஞ்சிலே இருந்து வாழ்ந்தவர்கள் பேக் பெஞ்சிலே இருக்கிறார்கள். வாழட்டும். ஏமை போன்றவருக்கு மேலாளராக பணி கொடுக்கின்றார்கள். எனது பள்ளி தோழன் வந்திருக்கிறான். அவன் நிர்வாக இயக்குனர் பின்னாடி நிற்கின்றான், திரு ரவிச்சந்திரன். அவர்கள் அனைவரும் சார்பாக நண்பர் ரமணிகாந்த், நண்பர் சுந்தரபாரதி, திரு அழகன் அவர்கள் ஃப்ரெண்டு பெஞ்ச் எனக்கு ஸ்கூலில். அவர் பேரில் ஏ இருக்கிறனால அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு தான் வருவார். நான் கடைசி பெஞ்சு. திரு அழகன் நல்லா பேசுவாங்க, விளையாட்டு போட்டியில் கலந்துவாங்க, பேச்சு போட்டியில் நல்லா அழகாக எழுதுவார், பேச்சு நல்லா அழகாக பேசுவார். அதனால் அழகனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ந்து தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர் திரு முத்துராமலிங்கம் அவர்களுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக எனக்கு வந்திருக்கும் திருவாளர் போஜராஜன், மிஸ்டர் நவநீத கிருஷ்ணன், பிரசிடென்ட் BA திருப்பூர், மிஸ்டர் CT நாராயணன், பிரசிடென்ட் சிபாக்கா. வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிபாக்கா, மிஸ்டர் நாராயணன் அண்ட் ஹிஸ் கலீக்ஸ். எக்ஸலன்ட் சப்போர்ட் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதே மாதிரி எல்லா சென்டர்ஸும், எஸ்பெஷலி மிஸ்டர் தேவானந்த் and Mr. Dilay-Rajan, Mr. Murugan, Mr. Mohan Raj, Mr. Chinnasamy, State President. Unfortunately, he is not able to come because of his will. Next, Mr. Murugan பேசுன மாதிரி அனைவரும் இந்த ஆற்றுமலை மாற்று மணலாக பயன்படுத்தி எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த இயற்கைக்கு முரணான இந்த ஒரு செயலை எங்களுக்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி, உங்களோட சந்ததியருக்கும் உங்களோட பிற்காலத்தில் வர மக்களுக்கும் சேர்த்து இதை அவாய்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு நல்ல இதை செய்கிறதுக்கு உங்களை ஒரு கோரிக்கையாக வச்சு இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மீட்டிங்கோட மெயின் நோக்கம் என்னென்னா, ஒரு இனிஷியேட்டிவ், யாருமே இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு முன் வரலை. அப்படிங்கும்போது இதை கமர்ஷியலாக நாங்கள் பண்ணவும் முடியாது. ப்ளஸ் இது பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் அ மோட்டிவேஷன் டு ஆல் தி பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ். இது மாதிரி எல்லா ஆட்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கணுங்கிறதுக்கு இங்கே ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும். இதுலேருந்து இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேரை கூப்பிடணும்னு எங்களுக்கு ஆசை. பட் எங்களால் அது முடியல. ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் இதை ஆர்கனைஸ் பண்ணோம். ஏன்னா ஹாலிடே சீசன் இருக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டோம் நாங்கள். இதுக்கு அடுத்தது இப்போ எல்லோரும் உங்கள் இன்ஜினியர்ஸ்லேருந்து வர வேண்டிய இந்த மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, இங்கே வந்திருக்க கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து இது மாதிரி இந்த ஆற்று மணலை தடுக்கிறதுக்கும், ஆற்று மணலை பயன்படுத்தாமல் மாற்று மணலாக இருக்கிற ப்ராடக்டை பயன்படுத்துறதுக்கும் எங்களோட எல்லா விதமான சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டிக்கிட்டு, இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் அவங்களோட சண்டேயில் அவங்களோட ஸ்பெஷல் டே, சண்டே இஸ் ஆல்வேஸ் அ ரெஸ்ட் டே, உங்கள் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு, இதுக்கு பிறகு ஒரு விருந்து உபசரிப்பு இங்கே இருக்குது. ப்ளஸ் அது முடிஞ்ச பிறகு ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த காம்ப்ளிமெண்ட்டை எல்லோரும் தவறாமல் வாங்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு தடவை எல்லாருக்கும் எங்களோட வணக்கம். நன்றி நன்றி நன்றி.
நேஷனல் ஆந்தம். இதில் சண்முகராஜ் வந்து நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுல மிகவும் சிறந்த நண்பர், எல்லாருக்குமே அறிமுகமானவர். இது சண்முகராஜ். அதே மாதிரி சகோதரர் கார்த்திகேயன் மூர்த்தி உங்களுக்கு தெரியும். அவர் இருவருக்கும் திரு முருகேசன் மற்றும் சேனம் அவர்கள்